கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசனம் எங்கள் நடுவில் இருக்கிறதுக்காக நன்றி. அல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கிறவர், துவங்கினதை நிறைவேற்றி முடிக்கிறவர், இன்றும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பொழுதும் இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து வந்தீர். இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றும் நீர் அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. சூழ்நிலைகளிலே அற்புதங்களை நிகழ்த்துகிற தேவன் நீர். ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிற தேவன் நீர். அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். துதிப்போம் அல்லேலூயா பாடி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தன்னை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலும் நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. பாதம் கல்லில் என்றும் இடராமல், கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல்,
கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். தேவபிதா எந்தன்மை தனல்லோ சிறுமை தாழ்ச்சியடை இலேனே. தேவபிதா எந்தன்மை தனல்லோ சிறுமை தாழ்ச்சியடை இலேனே. ஆவலதாய் என்னை பைம்புல்மே அவர் மெய்தமர் நீர் அருளுகிறார். தேவபிதா எந்தன்மை தனல்லோ சிறுமை தாழ்ச்சியடை இலேனே. ஆத்துமம் தன்னை குளிரப் பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்த நிதமும் சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா எந்தன்மை தனல்லோ சிறுமை தாழ்ச்சியடை இலேனே. சானிழல் பள்ளத்திறங்கிடினோ சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானபரன் என்னோடிருப்பார் வளைதடியும் கோலுமே தேற்றும். தேவபிதா எந்தன்மை தனல்லோ சிறுமை தாழ்ச்சியடை இலேனே. தேவபிதா எந்தன்மை தனல்லோ சிறுமை தாழ்ச்சியடை இலேனே. பகைவருக்கு எதிராய் ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி சுகதைலம் கொண்டென் தலையை சுகமாய அபிஷேகம் செய்கிறார். தேவபிதா எந்தன்மை தனல்லோ சிறுமை தாழ்ச்சியடை இலேனே. தேவபிதா எந்தன்மை தனல்லோ சிறுமை தாழ்ச்சியடை இலேனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நேயன் வீட்டில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திடுவே. தேவபிதா
மீட்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த பாடல் சொல்லுகிறது, தேவபிதா என்ற மெய்ப்பன், நான் சிறுமை அடைவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. இல்லை, இரண்டாவது சரணம், சாநிழல் பள்ளத்திறங்கிடினும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் இறங்கினாலும் தீங்கை கண்டு அஞ்ச மாட்டேன். ஏனென்றால் வானபரன் தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். இந்த சரணத்தை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். சாநிழல் பள்ளத்திறங்கிடினோ, சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானவரன் என்னோடிருப்பார், வளைதடியும் கோலுமே தேற்றும். சாநிழல் பள்ளத்திறங்கிடினோ, சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானபரன் என்னோடிருப்பார், வளைதடியும் கோலுமே தேற்றும். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. Hallelujah. Thank you Lord. நான் அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். Thank you Lord. Jesus. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் கூறலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் கூறலோ கேட்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டேன். உலகத்தில் வெற்றி கண்டேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லாத பெட்டகமே. ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லாத பெட்டகமே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன்.
Thank you, Lord. யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. அவருடைய கிருபை பெரியது. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, என நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, என நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. அவருடைய பிரசன்னத்தை வரவேற்போமா? Hallelujah. Thank you, Lord. நன்றி ராஜா. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. Thank you, Lord. Thank you, Lord. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஹalleluya. thank you lord. இம்மட்டும் நடத்தினவர் எபினேசர், இதுவரை நடத்தினார், இனியும் தொடர்ந்து நடத்துவார். thank you lord. அவருடைய செட்டைகளின் மறைவிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். thank you lord. hallelujah. hallelujah. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எதிரான ஆலோசனைகளை அவமாக்குகிறவர், எதிரான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகச் செய்கிறவர். thank you lord. thank you lord. சத்துருக்களுக்கு முன்பு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர் அவர். thank you lord. hallelujah. 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 thank you jesus. நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்த. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்த. ஹalleluya. thank you lord. பாவக நன்றி செலுத்துகிறோம். நீ சர்வ வல்ல தேவன், பெரிய காரியங்களை செய்கிறவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது சொன்னது போல, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய பலத்தினால் நிரப்புகிறதற்காக நன்றி. உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக செல்லலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம். எசேக்கியேல் 37 அல்ல 5வது வசனம். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 37 அதிகாரம் ஆரம்பிக்கிறது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. ஹல்லேலூயா. ஆவிக்குள்ளாக்கி அப்படின்னா என்ன? கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. ஹல்லேலூயா.
பழைய ஏற்பாடு முழுவதும் தேவனுடைய செயல்கள் மறைவாக இருக்கிறது, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற செயல்களாக இருக்கிறது. இதில் கர்த்தருடைய கை என்று சொன்னால் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா 53 வருகிறது. அப்போ கர்த்தருடைய கை என்று சொல்வது இயேசுவை குறிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுதான் தேவனுடைய செயல். தேவன் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை இயேசுவை பூமிக்கு அனுப்பி செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு யார் அப்படின்னா அவர் தேவனுடைய செயல். தேவன் நேரடியாக வந்தார்னா ஒருத்தனும் உயிரோடு இருக்கவே முடியாது. எனவே தேவன் மனித சாயல் எடுத்து மனித ரூபத்திலே பூமிக்கு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா தேவனுடைய செயல். தேவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதையெல்லாம் பூமியிலே செய்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது என்று சொல்லும்போது அங்கே மறைந்திருக்கிற இயேசுவின் செயலை நம்மாலே பார்க்க முடிகிறது. அடுத்து போட்டிருக்கு, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய். ஆவிக்குள்ளாக்கினா என்னன்னா, இந்த ஆவி என்பது அழிவில்லாதது. ஆவி என்பது என்னது? அழிவில்லாதது. வேதம் சொல்கிறது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும் அப்படின்னா, ஆவியை எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா, தண்ணீர் இருக்குல்ல பூமியில், புரிகிறதுக்கு சொல்லணும்னா தண்ணீர் தான். தண்ணீர் இருக்குது, தண்ணீருக்கு வந்து அழிவே கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? இப்போ வாட்டராக இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஆவியாக போய் அது வேறு ஃபார்மாக மாறிடும். அந்த தண்ணீர் என்னவாக மாறுது? வேறு ஃபார்மாக மாறுது. திருப்பி குளோபல் இது மழை பெய்யுது. எப்படி பெய்யுது? தண்ணீரெலாம் அப்படியே சூரியன் வந்து உறிஞ்சி மேலே வேப்பராக்கிறது. அது திருப்பி என்னவாக மாறிடுது? தண்ணிக்கு மட்டும் அதனால் என்னவே கிடையாது, அழிவே கிடையாது. அது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, தண்ணீர் இருந்துச்சுன்னா அங்கே மனித வாழ்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி விண்வெளியில் போய் என்ன பண்ணியிருக்கான்? தேடிக்கிட்டு இருக்கான். ஆனால் தண்ணீர் அங்கே இல்லை. ஏன்னா பூமியையும் மனுபுத்திரனுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. பூமியை தான் மனுஷனுக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்காரு. அதனால் இவன் அங்கே போய் தேடினாலும் தண்ணி எங்கே இருக்காது. மனிதனுடைய ஆவியும் அப்படிப்பட்ட ஒன்று தான். அப்போ இந்த ஆவி அப்படின்னாலே அது டைம் ஜோனுக்குள்ளேயே வராது. அதுக்கு டைமுக்குள்ளேயே என்ன பண்ணாது? வராது. ஆத்மாவும் அழிவில்லாது தான். ஆனால் ஆத்மா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆவி எப்படி வந்துச்சு மனுஷனுக்குள்ளனா? மனுஷனை செஞ்சுட்டு அவனுடைய நாசியிலே ஊதுகிறார். மனுஷனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார்னு போட்டிருக்கு. அப்போ அந்த ஆவி எங்கேருந்து வந்திருக்கு? தேவன்கிட்டருந்து வந்திருக்கு. அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. இதுதான் ஆவியுடைய ஸ்டேட். அப்போ ஆவிக்குள்ளான ஆவியினாலே இப்படிலாம் வருதில்ல, இதெல்லாம் வந்து அழிவில்லாததுன்னு அர்த்தம். வேதம் சொல்கிறது காண்கிறவைகள் அனித்தியமானது, காணாதவைகளோ நித்தியமானது. அப்போ இந்த ஆவிக்குள்ளாகி, இப்போ நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரத்துக்கு டைம் இருக்கா? இருக்குது. சரீரமே என்னதான்? இந்த சரீரமே ஒரு வாட்ச் தான். நம்ம எல்லாம் வாட்ச் கட்டியிருக்கோம். இந்த சரீரமே என்னதான்? ஒரு வாட்ச் தான். வயசாகிட்டே டைம் அப்படியே அதுக்கு ஆகிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு விசுவாசிகளாக இருக்கிறோம். நமக்கு வந்து இந்த சரீரம், ஐயோ இந்த சரீரம் என்னையை போட்டு படாத பாடு படுத்துதே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு அதன் மேலே ஆளுகை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சரீரத்தை அது பிரசங்கம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன். இந்த சரீரம் என்னன்னா, இந்த பாடி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது. இயல்பாக இப்படி தான் இருக்குது, அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருக்குது. இப்போ தாத்தா பாட்டி என்ன சொத்து சேர்க்குறாங்களோ இல்லையோ, சுகரு இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை நம்ம கேட்குறோமா? இல்லை. ஏன்னா இந்த பாடி வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த உடல் கட்டுப்படாது. ஆனால் அப்படி இருக்க உடல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டுப்படும். அல்லேலூயா. பவுல் சொல்கிறான், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்படின்னா என்னென்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கு. அவன் சொல்கிறான், என்னையா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுன்றீங்க, அதுக்கும் உனக்கு என்னையா சம்மந்தன்றான். ஏன்னா அவனுக்கு அது எப்படி தோணுது? பைத்தியமாக தோணுது. ஆனால் நமக்கு அதை குறித்த தியானம் பலனாக இருக்கிறது. அது என்ன தியானம்? சிலுவையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாமும் இயேசுவும் ஒன்றாக
இணைக்கப்படுகிறோம். இணைக்கப்படும் போது என்ன நடக்குது? அவருடைய ஜீவன் நமக்குள்ளே வருகிறது. அப்போ சிலுவை என்று சொல்லும்போது என்னன்னா, அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கிற பாடி யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வருது? கர்த்தருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வருது. அப்படி ஒரு டிசிப்ளின் இந்த உடலில் வரும்போது இதுக்கு எந்த வியாதியும் இதை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சரி, அது வந்து விசுவாசியுடைய வாழ்க்கையில் இருக்குது. இப்போ நம்ம வந்து உடல் சோர்வு, உடல் விளைவேணும் அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லக்கூடாது நான் சொல்லலை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறேன். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். இது யாரை குறித்து சொல்லியிருக்கு? இதுதான் விசுவாசிகள். பரலோகத்தில் வயசாக இருக்குது இல்லை, பூமியில் தான் வயசு இருக்குது. வயது திரும்ப என்ன ஆகும்? கழுகு எங்கே இருக்குது? பூமியில் இருக்கா பரலோகத்தில் இருக்கா? பூமியில் தான் இருக்குது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப என்ன ஆகுமா? வாழ வயது ஆகும். அல்லேலூயா. அதனால் இந்த ஏஜ் ஆயிடுச்சுன்னா அப்படி தானே அப்படின்றதெல்லாம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் அப்படின்னா என்னென்னா, இங்கே கர்த்தர் ஆவியின் மண்டலத்திற்குள்ளாக இந்த மனுஷனை கொண்டு போகிறார். ஆவியின் மண்டலம்னா என்ன? அது என்னது அப்படின்னா, இப்போ இந்த பூமி இருக்குது, யோசிச்சு பாருங்க. இந்த பூமியை அளக்க முடியுமா? முடியாதா? இல்லையே. முடியுமே, அளக்க முடியும். இந்த பூமி என்ன பண்ண முடியும்? அளக்க முடியும். யூனிவர்ஸ் அளக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒருவேளை அதை கூட என்ன பண்ணிடலாம்? அளந்துடலாம். ஆனால் கடவுளை அளக்கவே முடியாது. அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த மூளையை வச்சு அதை கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அப்போ நம்ம இந்த யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதுவே காணக்கூடிய உலகத்தின் கீழே தான் வருது, அந்த லிஸ்ட்டில் தான் வருது. அல்லேலூயா. காணக்கூடியவைகள் அனித்தியமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யூனிவர்ஸே நம்மளால் அளக்க முடியல, அதுவே எதுக்குள்ளே தான் வருது? காணக்கூடியவைகள், இந்த கண்ணால் பார்க்க கூடியவை தான் வருது. ஆனால் ஆவிக்குரிய உலகம் என்பது இந்த கண்ணாலே பார்க்க முடியாத ஒரு உலகம். இட்ஸ் அ பேரலல் யூனிவர்ஸ். இப்போ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, மரணம் என்பது முடிவில்லை. மனுஷன் என்ன சொன்னால், மனுஷன் ஒரு மிஷினு, படப்படம் அடிக்குது, அப்புறம் ஒரு நாள் நின்றுது, இன்னும் அவ்வளோதான் அவுட்டு. இதுதான் விஞ்ஞானிகள் சொல்கிறது. ஆனால் அது கரெக்டு தான். ஆனால் அது வந்து இந்த உடலுக்கு மட்டும்தான், காணக்கூடியதுக்கு மட்டும்தான். இதை தவிர ஒரு ஆவி இருக்குது, ஒரு ஆத்துமா இருக்குது, அதை எதனாலையும் அளக்கவே முடியாது. ஏன்னா அது மனிதனால் சிருஷ்டிக்கப்படவில்லை. அல்லேலூயா. இந்த உடல் என்னது? மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு இந்த உடல் வந்து மண். ஆனால் ஆவி ஆத்மாலாம் மண் கிடையாது. அல்லேலூயா. அப்போ அதுக்கெலாம் இப்போ ஒரு சொல்லப்போனால், நான் என்ன நினைக்கிறேன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது கருவி இருக்கா? விஞ்ஞானிகள் எதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்களா இவர் என்ன நினைக்கிறாருன்னு? அப்படின்னா தான் உலகத்தை குற்றமே இருக்காதே. ஆனால் கர்த்தர் எண்ணங்களை நினைவுகளை என்ன பண்ணுறாராம்? அறிந்திருக்கிறார். அப்படின்னா காணக்கூடிய ஒரு உலகம் என்று ஒன்று இருக்கிறது. இது வந்து சும்மா டம்மி. காணாத உலகத்திலே நடக்கிற பாதிப்புகள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் பாதிக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதில் என்ன போட்டிருக்கு? ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய். அப்படின்னா என்னென்னா, இந்த 37ஆம் அதிகாரத்தில் வர்ற ஒரு இந்த சம்பவம் இருக்கிற உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கின் நடுவே நடக்க பண்ணினார் அப்படிங்கிறது காலத்திற்கு பொருந்தாது. காலத்திற்கு பொருந்தாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் இருக்கிற சத்தியம் காலங்காலமாய் இருக்கிற ஜனங்களுக்கு உரியது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்கலாம், 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கே, 11ஆம் வசனத்தில், இதிலே 11ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர் இது என்ன சொல்கிறாரு? இந்த எலும்புகள் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களாம்? அவங்க என்ன சொல்கிறாங்களாம்? இதோ அவர்கள் எலும்புகள் என்ன ஆயிடுச்சு? உலர்ந்து போயிற்று, நம்பிக்கை
அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். we are cut off. எங்கள் நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை. எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சுன்னா என்னன்னா, காத்திருந்து ஒன்றும் நடக்கலை. இப்படி அப்போ இருக்கிற ஜனங்கள் சொல்கிறாங்களாம். யார்? இஸ்ரவேலர்கள். அப்புறம் அதை இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம இந்தியர்கள் தானே, நம்ம இஸ்ரவேலர்கள் இல்லை. ஏன் இது நமக்கும் பொருந்துமா அப்படின்னா பொருந்தும். ஏன் பொருந்துதுன்னா, இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். அல்லேலூயா. அதனால தான் பவுட்டர்கள் இன்னைக்கு ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய், இந்த ஆவிக்குரிய சத்தியம் இன்று இருக்கிற நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இந்த வேத புஸ்தகம் என்பது ஒரு கால புஸ்தகம் மட்டும் அல்ல, இது ஒரு சத்திய வேதம். அல்லேலூயா. சத்தியத்தை அடக்கி இருக்கிறது. அப்போ இது ஒரு சில சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்கிட்ட சொன்ன ஒரு சில காரியங்களை நம்ம இதன் அடிப்படையில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இட்ஸ் a வீக் ஆஃப் ஆர்டர். ஆர்டர்னா என்னென்னா கட்டளை, அந்த ஆர்டர் இல்லை, ஒழுங்கு. ஆர்டர்னா என்னது? ஒழுங்கு. எது எப்படி இருக்க வேண்டுமோ அது அப்படி இருப்பது. இதுக்கு பேர் தான் என்னது? ஆர்டர். இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய கதை. பூமி படைப்பு பைபிளில் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே சில காலங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பைபிளில் இல்லை. பைபிளில் இல்லைன்னா அது பைபிளில் இருக்குது. அதாவது முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையில் சில 1000 வருடங்கள் ஓடி இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுக்கு பிறகுதான் சாத்தானுடைய வீழ்ச்சி வருது. சாத்தான் விழுந்த இடம்தான் பூமி. சாத்தான் பூமியில் விழுந்த போது அவன் பூமியை உருக்குலைய செய்து விட்டான். அப்புறம் சில வருடங்கள், சில காலங்கள் கழித்து கர்த்தர் திரும்ப பூமிக்கு வராரு. பூமி அப்போதான் அந்த வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறது, ஆழத்திலே என்ன இருந்தது? இருள் இருந்தது. இப்போ கர்த்தர் படைக்கும் போது அப்படி இல்லை, சாத்தானுடைய வீழ்ச்சினால பூமி அப்படி மாறி விட்டது. இப்போ திருப்பி கர்த்தர் அதை ரீக்ரியேட் பண்ணுறாரு. அதுதான் வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அந்த பார்க்குறாரு. பார்த்துட்டு இதெல்லாம் நான் செஞ்சு வச்ச மாதிரி இதெல்லாம் இல்லையே. அப்போ இதுக்கு ஒரு ஆர்டர் என்ன பண்ணுவோம்? கொண்டு வருவோம். நான் எதிர்பார்த்த மாதிரி இது இல்லையே, அப்போ இதை என்ன பண்ணுவோம்? சரி பண்ணுவோம். கர்த்தர் என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லலை, இருளாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்போ அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். அனுப்பி அவருடைய வார்த்தை ஒழுங்கை கொண்டு வருகிறது, நிலைநாட்டுகிறது. எ டிசிப்ளின், அதாவது ஒரு ஆர்டர். சரியான வார்த்தை அதுதான். இப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆர்டர் அப்படின்னா, இதெல்லாம் இப்போ சுகர்னா அது இவ்வளவு தான் இருக்கணும், அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஆர்டர் இல்லை. அங்கே என்ன இல்லை? ஆர்டர் இல்லை. அப்போ அந்த ஆர்டரை கர்த்தர் கொண்டு வரும்போது அது நார்மலாக என்ன பண்ணிடும்? மாறிடும். அப்படி தான் இந்த வாரம் இருக்கும். அல்லேலூயா. இந்த வாரம் எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் இருக்கிற வேண்டிய மாதிரி இல்லாமல் இருக்கிறதோ அவைகள்லாம் இருக்கிற வேண்டிய மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இங்கேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, சில காரியத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெரியும், நல்லா இருக்குது, ஒழுங்காக இருக்குன்னு தெரியும். எங்கள் வீட்டில் ஒரு அம்மா கூட்டும், நல்லா கூட்டிகிட்டு தான் போகும். அதுக்கு பிறகு என் மனைவி போய் கூட்டினா திருப்பி அதே மாதிரி குப்பை வரும். நான் சொல்லுவேன், எதுக்கு இப்போ தான் கூட்டிகிட்டு போச்சு அப்படின்னு. இந்த ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி முடிச்சா பார்த்தா திருப்பி என்ன வந்துடும்? குப்பை. அப்போ என் கண்ணுக்கு அது ஆர்டராக என்ன பண்ணுது தெரியுது. ஆனால் அது உண்மையிலே என்ன இல்லை? ஆர்டர் அங்கே இல்லை. இப்போ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம என்ன சொல்கிறோம்? நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, இது நல்லா இல்லை. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பார்வையில் எது பெஸ்ட்டு? ஆதியாகமம் பாடுங்க, ஃபுல்லாக படைச்சிட்டு சொல்கிறார், நல்லது என்று கண்டார், வெளிச்சம் நல்லது என்று கண்டார். இப்படியே ஒன்றொன்னா சொல்கிறார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது
அல்ல. அதை மட்டும் தெளிவாக சொல்லிட்டாரு. இது நல்லது அல்ல. ஆதாம் போய் கேட்கல, ஆண்டவரே எனக்கு ஒரு ஏவாளை என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு கேட்கல. அவன் ஓகே தான், நல்லா ஜாலியாக இருக்கு, இது சிங்கிளாகவே இருந்துட்டு போகலாமே அப்படின்னு அவன் இருக்கான். ஆனால் கர்த்தர் வந்து சொல்கிறாரு, நீ தனியாக இருக்கிறது நல்லது இல்லை. உனக்கு நல்லா தெரியுது, ஆனால் இது ஆர்டர் கிடையாது. நான் இப்போ ஆர்டரை கொண்டு வரேன்னு சொல்லி அங்கே ஒரு ஏவாளை என்ன பண்ணுறாரு கொண்டு வர. இதே மாதிரி நம்முடைய சூழ்நிலையில், நம்முடைய சரீரத்தில் இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகளில் இருக்கலாம், கர்த்தர் ஒரு ஆர்டரை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வாரம் வருகிற நாட்களில் இதுதான் நடக்கும். அல்லேலூயா. அப்போ எப்படி ஆர்டர் பண்ணுறாரு, ஆர்டர் கொண்டு வராரு? ஆதியாகமத்தில் எப்படி பண்ணார், இங்கே உலர்ந்த எலும்பில் என்ன பண்ணார், அதை தான் இன்றைக்கும் பண்ணுறாரு. அல்லேலூயா. அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிறார், வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தை அவரிடத்தில் வெறுமையாய் திரும்புவது இல்லை, அது அனுப்பப்படுகிற நோக்கத்தை நிறைவேற்றும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை வரும்போது, அதான் அவன் சொன்னான், ஒருத்தன் என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. இப்போ நம்மளும் நிறைய நேரத்தில் இப்படி சொல்கிறோம், என்னுடைய எலும்புகள் எப்படி இருக்குது, உலர்ந்ததாக இருக்குது. உலர்ந்து எப்போ ஒரு பொருள் உலர்ந்து போகும், ரொம்ப நாளாக ஒரே இடத்துல அப்படியே இருந்தால் அது எப்படி ஆயிரும், உலர்ந்து போயிடும். நம்மளும் அதே மாதிரி தான் சொல்கிறோம். அதனால தான் எழுதப்பட்டிருக்கு, நம்ம கையில் புஸ்தகம் இருக்குது, வேத புஸ்தகம். அல்லேலூயா. ஏன்னா வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை, வேத புஸ்தகம் நமக்கும் சேர்த்தது. அல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பழைய ஏற்பாடை பார்க்கும்போது அதனுடைய முழுமை இயேசு கிறிஸ்துவிலே தான் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த பழைய ஏற்பாடு சம்பவம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எண்டிங் வந்து இயேசு கிறிஸ்துவில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், எதுலேயுமே ஒரு முழுமை இருக்காது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு முழுமை இருக்காது. ஏன்னா முழுமை யாரில் தான் இருக்கிறா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே தான் முழுமை இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்போ இன்றைக்கி நமக்கு தேவையான சத்தியத்தை நாம் சுருக்கமாய் பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே நடந்தது என்ன, உலர்ந்த எலும்புக்கு நடுவில் கூட்டு போகிறாரு, இந்த தீர்க்கதரிசியை கூட்டு போகிறாரு. எசேக்கியேல் இந்த தீர்க்கதரிசி பேர். கூட்டு போய் அந்த எலும்புகள்லாம் சுற்றி வர சொல்கிறார். கர்த்தர் எடுத்தோடனே செய்யலை, சுற்றி வர சொல்கிறார். அவன் வந்து அந்த பள்ளத்தாக்கை சுற்றி நடக்கிறான். நடந்து வந்தால் அது எப்படி இருக்கான், இந்த எலும்புகள் மகா திரளாக இருக்குது, ஆனால் அவை எப்படி இருக்கிறது, உலர்ந்து போயிருக்கிறது. மகா திரளாக இருக்குது, நிறையா எலும்பு இருக்குது, ஆனால் அது உலர்ந்து போய் இருக்குது. நம்பர் நிறையா, ஆனால் அதனால் பிரயோஜனம் இல்லை. நம்பரு நிறையா, ஆனால் அதனால் யூஸு இல்லை. ஏன்னா அது எப்படி இருக்குது, யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை பார்த்து கேட்குறாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? 3ஆம் வசனம், இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? கர்த்தர் ஒரு கேள்வியை கேட்குறார். இயேசு கிறிஸ்து ஒருத்தன் 38 வருஷமாக ஒரே இடத்துல இருந்தான், பெதஸ்தா என்ற குளத்தில் இருந்தான். அவனை பார்த்து கேட்டார், நீ சுகமடையும்படி விரும்புகிறாயா? அதுக்கு அவன் என்ன சொன்னான், என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம், இல்லை. இப்போ நான் உங்களுக்கு டீ சாப்பிடுவோமான்னு கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்லணும்? நீங்கள் வாட்டு உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து ஒரு கவிதையாக எழுதி, அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னு வைரமுத்து மாதிரி பேசிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? தப்புன்னு ஏதாவது ஆமாம் இல்லைன்னா இல்லை. அவன் ஏன்னா என்ன சொல்லலாம், ஆமாம் இல்லைன்னு சொன்னானா? அவன் என்ன சொல்கிறான், குளம். இயேசுக்கு கதை சொல்கிறான், குளக்கதை சொல்கிறான். இந்த ஆருக்கு பாருங்கள், குளம். அங்கே வந்து தூதன் வருவான், இறங்குவான், அதில் கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, நல்ல ஆள் இருந்தால் பார்த்து சொல்லுங்க. அவனுக்கு சுகம் அடையணுன்ற ஆசையே அவனுக்கு இல்லை. அவனுக்கு என்ன இருக்குன்னா, எப்படியாவது சுகமடைவதற்கான ஒரு முயற்சியை செய்யணும். முயற்சி 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 தான் அவனுக்கு இருக்குது. சுகம் பெற வேண்டும் என்கிற ஆசை அவனுக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா, அது இல்லாமல் போயிடுச்சு. ஒரு நாள் இருந்துச்சு, வந்தப்போ அப்படி வந்தேன்னா, இந்த அதான் இருக்குயா குளம், இதுக்குள்ளே இறங்கிட்டா முடிஞ்சு, பிரச்சனை எல்லாம் தீர்ந்துன்னு தான் வந்தான். ஆனால் அவன் முயற்சி செஞ்சு செஞ்சு அதில் அவனுக்கு தோல்வி. அதனால் அவனுடைய மனதிலேயே அந்த எண்ணமே இல்லை, சுகம் அடையணும் அப்படின்ற ஒரு அவன் வந்ததே அதுக்கு தான். ஆனால் அந்த கான்செப்டே அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அந்நேரம் தான் அவனை தேடி இயேசு வருகிறார். அல்லேலூயா.
இந்த உலர்ந்த எலும்பை தேடி யாராவது போயிருப்பானா? யாராவது பார்த்துருப்பானா? ஆனால் கர்த்தர் இவனை அனுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் நியூயார்க் பட்டணத்தில் விட்டார்னு போல எங்கே விட்டுருக்காரு? உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கு. ஏன்னா அங்கே தான் கர்த்தருடைய செயல் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்கள், இங்கே தான் கர்த்தருடைய செயல் தேவை. அல்லேலூயா. சரி, இது எதுக்கு இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறோம்னா, இதிலிருந்து நம்ம சத்தியத்தை என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். நான் சொன்னேன், இயேசுடைய செயலில் தான் முழுமை என்ன பண்ணுது இருக்கிறது. அப்போ இதையும் இயேசுவையும் சேர்த்தோம்னா தான் ஒரிஜினல் பிக்சர் நமக்கு தெரியும். பழைய ஏற்பாடையும் இயேசுவையும் என்ன பண்ணணும்? சேர்க்கணும். அதனால தான் பைபிளில் என்ன இருக்குது? பழைய ஏற்பாடும் இருக்குது, புதிய ஏற்பாடும் இருக்குது. வெறும் பழசை மட்டும் பார்க்கக்கூடாது, பழசோட எதையும் சேர்க்கணும். புதிய ஏற்பாடு. ஏன்னா இயேசு தான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். அப்போ தான் கிளியரான பிக்சர் தெரியும். அல்லேலூயா. இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாடுன்னு வைங்க. பாகிஸ்தான் ஒரு 200 ரன் அடிச்சிருக்கு. திருப்பி இந்தியா விளையாடும்போது ஒரு 6 ஓவரில் 30 ரன் அடிச்சிருக்கா, 2 விக்கெட் போயிடுச்சு. அதை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டா நம்ம முடிவு சொல்ல முடியுமா? அப்போ முடிவு வரைக்கும் பார்த்தா தான் ரிசல்ட்டு தெரியும். அதே மாதிரி வேதத்தில் இயேசு கிறிஸ்துடைய செயலை வைத்து தான் நம்ம எதையும் என்ன பண்ணணும்? தியானிக்கணும். அப்போ தான் இன்று நம்முடைய உண்மையான நிலை என்ன என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ தான் அதான் சத்தியம்னு சொல்கிறோம், சத்திய தியானம்னு சொல்கிறோம். சரி, இப்போ உள்ளே போவோம். இப்போ இதில் 2 தடவை கர்த்தர் பேச சொல்கிறாரு. இதில் கர்த்தர் சொன்னது என்னன்னா, 4ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து. என்ன உரைத்து? தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது. நீ சொல்ல தான் போகிற, பேச தான் போகிற. ஆனால் நீ பேசுகிறது என்னது? தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம்னா என்ன? இனிமேல் நடக்க போகிறத இப்போ சொல்கிறது. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த சம்பவம் இவர் ஒரு தரிசனமாக தான் இதை பார்க்குறாரு இல்லையா? ஆவிக்குள்ளாக்கின்னு சொன்னேன்ல, ரியலாக அப்படி ஒரு பிளேஸ் இல்லை, ஆவிக்குள்ளாக்கி இவரை கொண்டு போகிறாரு. ஆனால் இந்த தரிசனம் நிறைவேறும் காலம் வருகிறது. அல்லேலூயா. இது எழுதப்பட்டு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 3000 வருஷம் இருக்குமா? அந்த டைமுக்கு இது நடக்கிறது இல்லை. அந்த டைம் அப்போ உலர்ந்து எழும்பி சேனையாக மாறலை. ஃப்யூச்சரில் ஒரு நாள் அது நடக்கும் என்பதை இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். இனிமேட்டு என்ன நடக்கும்? சத்தியம்னா என்னன்னா, என்ன நடந்திருக்கு. அல்லேலூயா. இப்போ எலெக்ஷன்லாம் வரப்போகுது, வாக்குறுதின்னு கொடுப்பான். அது எத்தனை நிறைவேற்றிருக்கிறான் அப்படின்னு இருக்கும். சொன்னதெல்லாம் என்ன பண்ண மாட்டான், நிறைவேற்ற மாட்டான், எந்த கட்சியாக இருந்தாலும். அப்போ அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் இதெல்லாம் செய்வேன், வாளாகாமல் என்ன ஆவாய், தலை ஆவாயின்னு தான் போட்டிருக்கு, தலை ஆனாயின்னு போடல. புரியுதா? செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக செய்வேன், நீ கடன் கொடுப்பாய். அது எப்போ, என்ன டைமில் அதுன்றது அதில் போடலை. அப்போ அது எப்போ இருக்குது, நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னது என்னது? எல்லாம் அப்போ தான் நடந்து முடிந்திருக்கு. அல்லேலூயா. நான் வாழாகாமல் தலையாவேன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. அது எப்போ நடந்து முடிஞ்சிருக்கிறது? சிலுவையிலே அது நடந்து முடிந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம் 2025. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நம்ம உலர்ந்த எலும்பாக இருக்கிறோமா, அல்லது அதனுடைய கதையுடைய எண்டில் என்ன வருது? கால் ஊன்றி பாருங்களேன், அதை படிச்சிருங்க. 10வது வசனம் படிங்களேன். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஆ ஆ ஆ ஆ ஆ
அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார். சேனைனா என்னது? ஆர்மி. ஆர்மியில் ஆர்டர் இருக்குமா இருக்காதா? ஒழுங்கு இருக்குமா? எலும்பில் ஒழுங்கு இருக்குமா? என்ன இருக்கும் அதில்? எலும்பாக இருக்கு. அதுக்கு பேர் கிடையாது, அட்ரஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எலும்பு. ஆர்மியில் பேர் இருக்குமா? ரேங்க் இருக்குமா? எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குமா? இருக்குமா? அவங்களுக்கு ஒரு தேசம் இருக்குமா? ஒரு தேசம் தான் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஒரு தேசம் இருக்கும், அப்போ அட்ரஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லை, முடிவில் எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. இளையகுமாரன் வர ஆரம்பத்தில் வரும்போது அவன் ஒன்றுமே இல்லை, வீட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறான். அதுக்கு முன்னாடி தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைத்து என்ன கொடுக்குறாரு? வஸ்திரம் கொடுக்குறாரு, மோதிரம் கொடுக்குறாரு, பாதரட்சை போடுறாரு. இப்போ பார்த்தா இப்போ தான் என் பிள்ளை மாதிரி இருக்கு, இப்போ நீ வீட்டுக்குள்ளே போ. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா. இந்த ரெண்டுமே நம்மகிட்ட தான் இருக்கு. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இயேசு ஏற்றுக்கிட்டோமா? ஏற்றுக்கிட்டோம் ஒரு வெளியில் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ வெளியில் குறைவு இருக்குது. வெளியில் என்ன இருக்குது? குறைவு இருக்குது. உள்ள என்ன இருக்குது? சொல்லுங்கள். நிறைவு இருக்குது. வெளியே என்ன இருக்குது? குறைவு இருக்குது. உள்ள என்ன இருக்குது? நிறைவு இருக்குது. அப்போ இந்த குறைவு போகணும்னா எதை பேசணும்? நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். பிதா அப்படி தானே செய்கிறாரு. வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் அங்கே எங்கேயாவது இருந்துச்சா? இல்லாததை என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. ஹல்லேலூயா. அவருக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை பேசி வெளியே கொண்டு வராரு. அப்போ இன்னைக்கு நம்மளை கடவுள் எப்படி மாற்றிருக்கிறாரு? ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி சுருக்கமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளை எப்படி மாற்றிருக்கிறாரு? மற்றவங்களும் நம்மளும் ஒன்றா, மற்றவர்களும் நம்மளும் ஒன்றா இல்லைன்றாங்க. சரி, என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். 2 ரெக்கை இருக்கா நமக்கு? என்ன வித்தியாசம்? அதே துணி கடையில் தான் நம்மளும் போய் துணி எடுக்கிறோம், அதே ஹோட்டலில் தான் போய் நம்மளும் சாப்பிட்றோம், அதே பிரச்சனை தான் நமக்கும் வருது. என்ன வித்தியாசம்? ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம். ஆண்டவர் உள்ள இருக்கிறார். எல்லாருக்குள்ளே இருக்கிறாரா? சரி, இருக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். என்ன ப்ரூஃப்? அதே பிரச்சனை தான் எனக்கும் வருது, அதே மாதிரி தான் நானும் வரி கட்டுறேன், எல்லாம் கட்டுறேன். இப்போ ஆண்டவர் இருக்கிறாருன்னா என்ன ப்ரூஃப்? அதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ 2 வீடு இருக்குது, பக்கத்து வீடு. 2 வீட்லேயும் நல்லா பெரிய கல் இருக்குது துவைக்கிறதுக்கு, நல்லா அடித்து துவைக்கலாம். ஒரு வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது, வாங்கிட்டாங்க. இன்னொரு வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை. பக்கத்து வீடு வந்து அடித்து துவைக்கிறாங்க. இப்போ இந்த வாஷிங் மிஷின் இருக்கிற வீட்டு அம்மாவும் என்ன பண்ணுது? வெளியே வந்து அடித்து துவைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த வாஷிங் மிஷின்னு ஒன்று ரிப்பேராக இருக்கணும், சரியா? ஆனால் இப்போ நான் வாஷிங் மிஷினை யாரோட ஒப்பிடுறேன்? ஆண்டவரோட ஒப்பிடுறேன். அவர் ரிப்பேராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போனா என்னென்னா, நம்ம அவர்கிட்ட இருந்து எதையுமே இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. அப்படின்னா நமக்கு தெரியலை. அதைத்தான் சத்தியம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அற்புதம் நடக்கணும்னா என்ன தேவை? அறிவு. சத்தியத்தை அறிகிற அறிவு வந்துடுச்சுன்னா வெளியில் மாற்றம் நடக்கும். ஹல்லேலூயா. இந்த எசேக்கியேல்ட்ட அதான் சொல்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தராகிய ஆண்டவர் நீரே அதை அறிவீர். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க? எனக்கு இந்த கொஸ்டினுக்கு பதில் தெரியாது, உங்களுக்கு தான் இது தெரியுன்றார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என்ன நடக்குன்றதை நம்ம என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். நீ பார்க்குற
இந்த எலும்புலாம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுது, உலர்ந்து போயிருக்கு, இது ஒன்றும் தேராது, இப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ நீ பார்ப்ப, என்னுடைய செயலை நீ என்ன பண்ணுவ இப்போ பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ இதை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணு சொல்லு. அப்போ இவன் பேச பேச அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சூழ்நிலைமை மாறுது. அல்லேலூயா. அவன் என்ன பேசினானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைமை மாறுது. இன்றைக்குமே தெரியாதுன்ற பதில் முடியாதுன்ற பதிலோட நல்ல பதில். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா அப்படின்னா முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. என்ன சொல்லணும்? தெரியாது. மரியாள் கேட்டுச்சு, இது எப்படி ஆகும்? சகரியாவும் அதே தான் சொன்னான், இது எப்படி. அவனுக்கு வாயை என்ன பண்ணிட்டாரு, தையல் மிஷின் வச்சு தூதன் தச்சிட்டார் வாயை. ஆனால் மரியாதை என்ன பண்ணல, அப்படிலாம் ஒன்றும் செய்யலை. ஏன்னா மரியாள் கேட்டதுன்னா இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் நடக்கிற மாதிரியா இருக்கு. இவன் சொல்கிறா எப்படி நடக்கும்னு எனக்கு தெரில. அப்போ அது பெஸ்ட்டு. முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஆண்டவரே அதான் சொல்கிறேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்கிறேன், செய்வேன்ல, அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இன்றைக்கு நம்மள்கிட்ட நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்கு இனிமேல் எதையும் செய்யலை, என்ன செஞ்சிருக்கிறேன்றதை சொல்கிறார். அல்லேலூயா. வாஷிங் மிஷின் வந்துருச்சு, அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்து விடுவோம். அல்லேலூயா. அப்போ இந்த இதில் என்ன சத்தியம் இருக்குது அப்படின்னா, இதில் நிறையா சத்தியம் இருக்குது. அதில் ஒன்று, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்ததுன்னாரு. எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு மறிச்சிட்டார். அப்படி தானே? எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்ன ஆகிட்டார், மறிச்சிட்டார். மறித்து 3ஆவது நாளில் திரும்ப உயிரோட எழும்புறார். அல்லேலூயா. இப்போ எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் மீண்டும் எழும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, இங்கே தான் நம்ம அவர் கூட என்ன ஆயிடுறோம், இணைந்து விடுகிறோம். அல்லேலூயா. இப்போ சில சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, இப்போ ஆதாம் நல்ல நிலையில் இருந்தான், அப்புறம் என்ன ஆகிட்டான், விழுந்துட்டான். நம்ம ஆதாமை அப்பப்போ டச் பண்ணிட்டு வந்தால் தான் தெரியும். ஆதாம் என்ன ஆகிட்டான், நல்ல நிலையிலேருந்து என்ன ஆகிட்டான், விழுந்துட்டான். மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அதுக்கு பேர் என்னது, அதான் மரணம். இப்போ மரணம் அதெல்லாம் கிராஸ் ஆகி இப்போ எலும்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, உலர்ந்து போயிருக்கு. அதெல்லாம் கிராஸ் ஆகி என்ன ஆயிடுச்சு, உலர்ந்து போயிடுச்சு. இப்போ கிறிஸ்து இந்த பக்கத்தில் தான் வருகிறார். அல்லேலூயா. இந்த எலும்புக்குள்ளே இருந்து தான் இவர் வரார். மனித வரலாறு எப்படி போயிடுச்சுன்னா, குழந்தை பிறக்கும், வாழும், ஒரு வயசு வந்தோடனே அது இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் அப்புறமேட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மனித வாழ்க்கை அப்படி இல்லை. சந்தோஷமாக இருக்கான், அப்புறம் என்ன ஆயிடுது, பேரன் பேத்திலாம் வந்தோடனே அப்புறம் டாட்டான்னு என்ன பண்ணிட வேண்டியது, போயிட வேண்டியது. அப்படின்னா என்ன, அது ஒரு கம்ப்ளீஷன் இருக்கா? அவர் நல்லா வந்தார், நல்லா எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிட்டார், பார்த்துட்டாரு, போயிட்டார். அதையும் போகணும், பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தானே, நல்லா இருக்கும்ல. அப்படி இருந்தா அப்படி தானே படைச்சார் மனுஷனை படைக்கும்போது, அப்படி தான் படைச்சார். அப்போ மனிதனுடைய நிலைமை வீழ்ச்சியினால் என்ன ஆயிடுச்சு, உலர்ந்த நிலைக்கு போய்விட்டது. ஆனால் அது பாதி ஸ்டோரி தான். பக்கத்தில் சொல்லுங்கள், மீதி ஸ்டோரி இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோம். கிறிஸ்து நம்மள்ட செஞ்ச செயல் என்னன்னா, நம்மளுடைய ஆரம்பம் இன்றைக்கு உலர்ந்த எலும்பில் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு எங்கே இருக்குன்னா, அது எண்டு, இந்த ஸ்டோரியோட எண்டில் எப்படி வருது, அவர்கள் கால் ஊன்றி சேனையாய் நின்றார்கள். அங்கே தான் இப்போ நம்மளுடைய பிகினிங் இருக்குது. நம்மளுடைய ஆரம்பம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் தான் இருக்கிறது. அல்லேலூயா.
இயேசு பூமிக்கு வந்தார்ல, யாருக்காக வந்தார்? மரித்தார்ல, யாருக்காக மரித்தார்? இப்போ உயிரோடு எழும்பினார்ல, யாருக்காக எழும்பினார்? அதுவும் நமக்காக தானே, நமக்காக தானே. அப்போ வேதம் என்ன சொல்லுது? அதான வேதம் சொல்லுது, அவரோடு நாமும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? எழுப்பப்பட்டிருக்கிறோம். இது சத்தியம். ஹல்லேலூயா. சத்தியம்னா என்னன்னு சொன்னேன். காலத்திற்கு உட்பட்டது அல்ல, ஒரு தேசத்திற்கு உட்பட்டதும் அல்ல, ஒரு கூட்டத்திற்கு உட்பட்டதும் அல்ல. சத்தியம் என்பது பொதுவானது. யாரெல்லாம் அதை அறிகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அது விடுதலையை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலத்தை, நன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சத்தியம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியம். அதனால தான் ஒரு நாளில் ஈஸ்டரை அடக்க முடியாது, குட் ஃப்ரைடேயும் ஒரு நாளில் என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாது. சிலுவையும் உயிர்த்தெழுதலும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் சத்தியம் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, நான் என்ன சொன்னேன்? இயேசு அவருடைய உயிர்த்தெழுதலில் நமக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு சொன்னேன். மரணத்துலேயும் என்ன இருக்குன்னே சம்மந்தம் இருக்குன்னே. இப்போ இயேசுடைய மரணத்தில் ஏன் நமக்கு சம்மந்தம் இருக்குன்னா, இயேசு மரிக்கும்போது ஒரு மனிதனாக மரிக்கிறார். மரிக்கும்போது எப்படி மரிக்கிறார்? மனிதனாக மரிக்கிறார். அப்போ அவரும் இந்த சைக்கிள் கீழே வந்துடுறார். எப்படி? வாழ்க்கை, நல்ல பிறப்பு, வாழ்க்கை, அப்புறம் இறப்பு, அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சிருதுல்ல. இதே சைக்கிளில் தான் இயேசு என்ன பண்ணுறாரு? வராரு. இதே இதில் மனுஷனாக பிறந்து இப்படியே வராரு. வந்து மரணத்தோடு என்ன ஆயிரணும்? முடிஞ்சிடணும். ஆனால் முடியாமல் இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு கண்டினியூவேஷனை போட்டு 3ஆவது நாள்னு ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே அவர் உயிரோடு எழுந்தது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, சரித்திரத்தின்படி அவர் மட்டும் உயிரோடு எழுந்தார், சத்தியத்தின்படி அவரோடு நாமும் உயிரோடு எழுந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சரித்திரப்படி அவர் மரணத்தை ஜெயித்தார், சத்தியத்தின்படி நாமும் அவரோடே மரணத்தை ஜெயித்திருக்கிறோம். அதனால தான் என்ன சொன்னேன்? விசுவாசியுடைய பாடிக்கும் மற்றவன் பாடிக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் பாடி, அவன் உடல் அவனுடைய கண்ட்ரோலில் இல்லை, நம்ம உடல் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் கைமீறி போயிடுச்சுன்றது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நாம் கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தோம்ல, அதில் என்ன சொல்கிறாங்க? உள்ளே முக்குறாங்கல்ல, முக்கும்போது என்ன சொல்கிறாங்க? மறந்துருச்சு, சொல்லியிருப்பாங்களே. கிறிஸ்துவோடு மரித்து திருப்பி எழுப்பும்போது அவரோடு வீழ்த்தணும். ஏன் நம்மளும் இயேசுவும் ஒரே டைமில் வாழ்ந்தோம்? அதுதான் சொன்னேன், சத்தியத்திற்கு டைம் ஜோனு கிடையாது, அது நித்தியமானது. ஹல்லேலூயா. இயேசு சரித்திரத்தின்படி எப்போ பூமிக்கு வந்தார் தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. சத்தியத்தின்படி எப்போ இருந்தார் தெரியுமா? ஆபிரகாம் என் நாளை காண வாஞ்சையாக இருந்தான், கண்டு கழிவு. ஆபிரகாம் வாழ்ந்தது எப்போ? 3000 வருஷத்துக்கு முன்னாடி. இயேசு வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி யார் வாழ்ந்தா? ஆபிரகாம் வாழ்ந்தான். அவன் எப்படி இவர்னால் காண முடியும்? யூதர்கள் கேட்டாங்க, உனக்கு இன்னும் 40 வயசு ஆளையே, நீ என்ன சொல்கிற? ஆபிரகாம் என் நாளை காண வாஞ்சையாக இருந்தான், ஆபிரகாமோட உன்னை ஒப்பிடுறியே, அவர் எப்போ வாழ்ந்தார் அப்படின்னு யூதர்கள் கேட்டாங்க. அதுக்கு இயேசு சொன்னார், ஆபிரகாம் இருப்பதற்கு முன்னே நான் இருக்கிறேன். ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். நான் சத்தியம். என்னை போட்டு உன் டைமுக்குள்ளே, உன் பைபிள் புக்குக்குள்ளே அடக்காத. ஹல்லேலூயா. இயேசு எந்த மதத்துக்குள்ளேயும் என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாது. பைபிளில் இயேசுவை குறித்த அடித்தளம் இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் அந்த அடித்தளத்தின் மேலே இந்த அடித்தளத்தை வைத்து கட்டி எழுப்புகிறார் சத்தியத்தை. ஹல்லேலூயா. அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அவரோடு நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்பா எழும்ப முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் இயேசுவோடு இணைக்கப்பட்டு விட்டால் எழும்பாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் எழும்பினார்னா நம்மளும் எழும்பிட்டோம். ஹல்லேலூயா. இயேசு எழும்பிட்டாரா? எழும்பிட்டாரா இல்லையா?
இனிமேட்டு எழும்ப போகிறாரா? எழும்பிட்டாருன்னா அப்போ நம்மளும் எழும்பிட்டோம். ஹல்லேலூயா. இப்போ எழும்பின மனுஷன் எங்கே இருக்கிறான்? எங்கே இருக்கிறான்? உள்ளே இருக்கிறான். ஆவி ஸ்பிரிட்டில் இருக்கிறான். ஹல்லேலூயா. வெளியே இருக்கிறது யாரு? கண்ணாடியில் பார்த்தா தெரியுது. அது என்னது? ஃபாலன் மேன், விழுந்து போன மனுஷன். இப்போ இந்த விழுந்து போன மனுஷனை வச்சு உள்ளே இருக்கவனுக்கு உதவி தேவை இல்லை. ஆனால் உள்ளே இருக்கிற மனுஷனை வச்சு விழுந்து போன மனுஷனுக்கு உதவி தேவை. அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் மைண்டு. ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் என்னது? இப்போ நம்ம மைண்டில் நம்ம உலர்ந்த எலும்பாகவும் இருக்கலாம், சேனையாகவும் நிற்கலாம். ஹல்லேலூயா. இந்த உலர்ந்த எலும்பு எங்கே இருக்குது? இது நம்முடைய கடந்த கால தோல்விகள், இந்த மனுஷீக எண்ணங்கள், இதிலெல்லாம் என்ன இருக்குது? உலர்ந்த எலும்பு. அதெல்லாம் உலர்ந்த எலும்பு. ஆனால் சிலுவைக்கு வரும்போது வேதம் சொல்கிறது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல. இப்போ யார் பிழைத்திருக்கிறா? யார் பிழைத்திருக்கிறா? வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், இனி நான் அல்ல. அப்போ என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று. அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரும்போது என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பினார்? யார் எழுப்புனா? இயேசுவை யார் எழுப்புனா? பிதாவாகிய தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். எப்படி எழுப்பினார்? தன்னுடைய ஆவியை கொண்டு எழுப்பினார். ஹல்லேலூயா. இயேசு மரித்து விட்டார். இப்போ அவருடைய சரீரம் இருக்குது, குகையில் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. சரீரம் இருக்குது. ஈஸ்டர் இப்போ தான் கொண்டாடணும். அவருடைய சரீரம் உள்ளே இருக்குது. திடீரென்று தேவனுடைய வல்லமை அவருடைய சரீரத்திற்குள்ளே வருது. தேவனுடைய வல்லமைன்னு சொல்கிறத விட ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இப்போ ஒரு சரீரம் வந்து உயிரோடு இருக்குது, செத்ததுன்றது என்ன டிஃப்ரென்ஸ்? உயிர் இருக்குன்னு சொல்கிறோம்ல, உயிர் இருக்குது உயிர் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த உயிர்ன்றது என்னது? அதுதான் ஆவி. உயிர்னு நம்ம சொல்கிறோம்ல, நம்ம பாஷையில் சொல்கிறோம்ல உயிர், அந்த உயிர் தான் ஆவி. அப்போ இயேசுடைய உயிர் தெழுந்த சரி, அவர் வந்து மனுஷனாக மரிக்கிறார், ரைட்டா? கடவுளாக இருந்தால் மரிக்கவே முடியாது, இன்ன வரைக்கும் சிலுவையில் தான் தொங்கணும். இல்லை, அவர் மனிதனாக மரிக்கிறார். அப்போ மற்ற மனிதர் மாதிரி இவரும் என்ன ஆயிரணும்? உலர்ந்த எலும்பா போயிடணும்ல. ஆனால் அங்கே தான் டிஃப்ரென்ஸ் என்ன நடக்குதுன்னா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஆவியை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், சேம் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நமக்குன்னு தனி சிலுவை இருக்கா? தனி சிலுவை இருக்கா? இல்லையா? இல்லை. இயேசுவின் சிலுவை தான் நம்முடைய சிலுவை. அப்போ ஏன் வசனம் சொல்லுது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவுள்னா, ஒவ்வொருத்தனும் தனிப்பட்ட முறையில் சிலுவை என்ன பண்ணணும்? எடுக்கணும். அதனால தான் தன் சிலுவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி இயேசுவின் சிலுவை ஒன்றே ஒன்று தான் நமக்கும். கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், இது சரித்திரம் அல்ல, இது சத்தியம். ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி இயேசுவோட என்ன பண்ணப்பட்டோம்? அறையப்பட்டோம். இப்போ நான் இப்படி பிரசங்கம் பண்ணும்போது என்ன நடக்குது? நம்ம மைண்டு புதிதாகிறது. மைண்டு அறிய வேண்டிய சத்தியத்தை அறிகிறது. அப்போ என்ன ஆகும்? இந்த மைண்டு புதிய மனுஷனை செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அப்போ அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இன்றைக்கி என்ன சொன்னேன்? ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், கிறிஸ்து அவருடைய சரீரம் இருக்குது, சடார்னு அந்த கர்த்தருடைய ஆவி அந்த சரீரத்துக்குள்ளே வருது. வந்தவுடனே அவர் உயிரடைகிறார். வந்தவுடனே என்ன ஆகிறார்? உயிரடைகிறார். சத்தியம் என்ன சொல்லுது? அவர் மட்டும் உயிரடையலை,
அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மை அவரோடு கூட எழுப்பினார். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் எழும்பிட்டீங்க. அப்போ உலர்ந்த எலும்பா எழும்பிட்டோமா? உயிர் அடைஞ்சிட்டோமா? அடைய போகிறோமா? ஹல்லேலூயா. இது மைண்டுக்கு வரணும். வந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆர்டர் வந்துடும். மைண்டு தான் லேக்கிங். இப்போ ஆவி நல்லா டெவலப் ஆயிடுச்சு, மைண்டு பின்தங்கி இருக்கு. ஹல்லேலூயா. அதாவது விஞ்ஞானத்தில் வந்து ஏரோப்ளேன் ஓட்டுறது இல்லைன்னு, நீங்கள் மார்ஸ் ஜூபிட்டர் கூட இதை அனுப்புறதுக்கு விஞ்ஞானத்தில் இடம் இருக்குது. ஆனால் சயின்ஸ் இருக்குன்றதுக்காக எல்கேஜி பையனால் அதை அனுப்ப முடியுமா? அவன் ஏபிசிடி தான் தெரியும். அப்போ எவ்வளவு தூரம் நமக்கு தெரியுதோ அவ்வளவு தூரம் நம்மளால் அனுபவிக்க முடியும். அதுதான் வாஷிங் மிஷின் கதை சொன்னேன். எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரம் அனுபவிக்கும். பிரசங்கம் என்ன பண்ணுதுன்னா தெரியப்படுத்துது. ஹல்லேலூயா. பிரசங்கம் என்ன பண்ணுது? தெரியப்படுத்துது, சொல்லி கொடுக்குது. இதுதான் நீ, இதுதான் ஒன்றில் நடந்திருக்கு, உனக்குள்ளே என்ன நடந்திருக்கு, நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறோம் நம்மலாம். ஹல்லேலூயா. ரட்சிப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத சுவிசேஷம் நமக்கு சொல்லுது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன பண்ணிருக்கிறோமா? எழுந்திருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறோம். இது சரித்திரம் இல்லை, இது என்னது? சத்தியம். சத்தியத்துக்கும் சரித்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? சரித்திரம்னா நம்ம பார்த்தா தான் என்ன பண்ண முடியும்? நம்ப முடியும். சத்தியம்னா நம்ம விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தியத்தை என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கும் போது அது நம்முடைய அனுபவமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அது இந்த ஃப்ளெஷ்ஷில் வந்துடும், வாழ்க்கையில் வந்துடும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்படின்னா அது நம்முடைய அனுபவமாக என்ன ஆயிரும்? மாறிடும். இயேசு மரணத்தை ஜெயித்தாரோ, நம்மளும் மரணத்தை என்ன பண்ணிடுவோம்? ஜெயித்துருவோம். ஹல்லேலூயா. இப்போ மரணத்தை ஜெயிச்சாருன்னா என்ன? இப்போ சாவே கிடையாதா? அப்படி நான் சொல்லலையே. இப்போ 2 பேருக்கு போட்டி நடக்குது, ஒருத்தன் இன்னொருத்தனை ஜெயிச்சிட்டான் அப்படின்னா என்ன? அவன் செத்துட்டானா? தோத்தவன் செத்துட்டானா? அவன் உயிரோடு தானே இருக்கான். ஆனால் என்ன ஆயிடுச்சு? தோற்று போயிட்டான். இப்போ யாருக்கு பவர்? யார் மேலே யாருக்கு பவர்? ஜெயிச்சவனுக்கு தோத்தவன் மேலே பவர். அதுதான் மரணத்தை ஜெயிக்கிறதுல நடக்குது. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு மரணத்தின் மேலே என்ன இருக்கு? பவர் இருக்கிறது. ஹல்லேலூயா. மரணம்னு சொல்லும்போது வெறும் மரணம் மட்டும் கிடையாது. மரணம் தான் பாஸ். அதுக்கு கீழே என்னென்னலாம் வந்து தெரியுமா? வியாதி, பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம் வேதம் சொல்லுது. பாவம், வியாதி, என்னென்ன குறைவாக இருக்கோ, தோல்விகள், இது எல்லாமே எதற்கு கீழே தான் வருது? மரணத்துக்கு கீழே தான் வருது. புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்லிட்டாரு. அப்பயே மரணம் வந்துருச்சு. அவன் இன்னும் சாகலை. ஆனால் எப்படி என்ன வந்துச்சு? எடுத்த உடனே அவனுக்கு அட்ரஸ் போச்சு. தோட்டத்துலேருந்து என்ன ஆகிட்டான்? துரத்தப்பட்டான். அதுக்கு முன்னாடி என்ன போயிடுச்சு? நீதியின் வஸ்திரம் போய்விட்டது. இருந்ததெல்லாம் அவனுக்கு போயிடுச்சு. எண்டில் மரணம் வந்துச்சு. சரியா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்குள்ள ஜீவனை நான் வச்சிட்டேன். ஜீவன் என்ன பண்ணிட்டேன்? வச்சிட்டேன். அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது? ரிவர்ஸ் ஆகுது. அப்போ மரணத்தை ஜெயிக்கிறேன்னா, நம்ம மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்னதெல்லாம் ஜெயிக்கிறோம்? அதனுடைய அண்ணன், தம்பி, ஒன்று விட்டு சித்தப்பா எல்லாத்தையும் ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. அதில் தான் என்னெல்லாம் வருது? வியாதி, வறுமை, இதெல்லாம் பெரிய லிஸ்ட்டு. இருளின் கிரியைகள் எல்லாம் இதில் தான் வருது. அப்போ ரட்சிப்பில் என்ன நடந்திருக்குன்னா, இயேசுவின் அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறி இருக்கிறது. பக்கத்தில் சொல்லுங்கள், அவர் மரித்தார், நம்மளும் மரித்தோம். அவர் எழுந்தார், நாமும் எழுந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இயேசு பூமியில் வாழ்கிறாருன்னு வைங்களேன். இயேசு உயிரோடு எழுந்தார்ல, சரீரத்தோடு தானே எழுந்திருக்கிறாரு. இயேசுடைய பாடி பூமியில் இருக்கா? இல்லை, பாடியோடு தான் இருக்கார். அவர் இப்போ ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து இருக்கிறாருன்னு வைங்க, சொல்கிறேன். இல்லை, வீடு கட்டி ஒரு இடத்துல வீடை நிலம் வாங்கி வீடை கட்டி இயேசு குடியிருக்கிறார். கடனோடு இருப்பாரா? பாவத்துக்கு கீழே அடிமையாக இருப்பாரா? வியாதியோடு இருப்பாரா? அப்படி தான் அப்போ நம்மளும் இன்றைக்கி இருப்போம். ஹல்லேலூயா. ஏன்? இயேசு எங்கே வாழ்கிறாரு? அடாடாடாடா, இயேசு எங்கே வாழ்கிறாரு?
இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில். பேதுரும் யோவானும் போனாங்களா? தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே தாயின் கருவில் பிறந்தது முதல் நடக்க முடியாமல் ஒருவன் சப்பானியாய் இருக்கிறான். மற்றவெல்லாம் பார்த்து அவனுக்கு ₹1 ₹2 போட்டு போகிறான். இவன் போய் பார்க்குறான். பார்த்துட்டு இது ஆர்டர் சரியில்லையே, இவனுடைய ஆர்டர் சரியில்லையே. இந்த ஏஜில் இவன் என்ன பண்ணியிருக்கணும்? குழந்தையா இருக்கப்போ தவழுவான், அப்புறம் பிடிச்சி நிற்பான், நடப்பான், ஓடுவான். இந்த ஸ்டேஜில் இவன் ஓட வேண்டிய ஆள் எப்படி இருக்கிறான்? 4 பேர் தூக்கிட்டு போகிற ஸ்டேஜில் இருக்கானே. இப்போ ஆர்டர் அங்கே சரியில்லைன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. ஹல்லேலூயா. சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? அவன் அங்கே சுகமாகலை. அவன் அந்த ஆர்டர் சரியாயிடுச்சு அவன் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அவன் சப்பானையாக இருந்தது யாருடைய ஃபால்ட்? அம்மா அப்பா செஞ்ச பாவமா? சரி, அப்படியே வச்சுக்குவோம். அம்மா அப்பா பாவம் செஞ்சதுக்கு யார் காரணம்? அவங்க அம்மா அப்பாவா? சரி, அப்படியே போனால் கடைசியில் யார்கிட்ட போய் முட்டணும்? அங்கே வரணும், பாயிண்ட்டுக்கு வரணும் நம்ம. இப்போ என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்குன்னா அது யாருடைய ஃபால்ட்டு? ஆதாமுடைய ஃபால்ட்டு. அல்லேலூயா. கடன்றது ஒரு ட்ரிக்கான ஏரியா. சில நேரம் என்ன பண்ணுவோம்? தேவையில்லாதெல்லாம் வாங்கிடுவோம். அதுவும் இருக்குது. நான் அதெல்லாம் இல்லை, அதுக்குள்ளே நான் போகல. ஆனால் ஒரு இருளின் கிரியை ஏதோ ஒன்று இருக்குன்னா அது யாருடைய ஃபால்ட்டு? ஆதாம் ஆர்டரை மாற்றிட்டான், அதனால வந்த ஃபால்ட்டு. இப்போ இவன் பார்க்குறான். பார்த்துட்டு ஓன்ட்ட இருக்கிறது என்ன இருக்கு? ஆதாம் இருக்கான். உனக்குள்ளே உத்து பார்த்தா யார் இருக்கா? ஆதாம் இருக்கிறான். ஒரு ஆர்டர் இல்லாத ஒரு நிலைமை அதனால உன் சரீரத்தில் இருக்கு. இப்போ நான் ஏன்ட்ட இருக்கிறத உனக்கு தரேன். ஏன்ட்ட யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளிச்சம் உண்டாக்குறதுனா வெளிச்சம் வந்துச்சுல, அந்த வெளிச்சமே இவர் தான். ஹல்லேலூயா. இவர் வெளிச்சமாக இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆர்டரை சரி பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆர்டரை என்ன பண்ணியிருக்கிறாரு? சரி பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதை தான் இந்த வாரத்துலையும் என்ன பண்ண போகிறாரு? செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு பேதுரு என்ன சொல்கிறான்? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு. அவன் சொல்கிறான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. வெள்ளியும் பொண்ணுன்னா என்ன? பணம். பணம் பணம் எதுக்கு உதவும்? உடலுக்கு உதவுமா? ஆவிக்கு உதவுமா? பணம் எதுக்கு உதவும்? உடலுக்கா ஆவிக்கா? அப்பா ரொம்ப யோசிக்கிறீங்களே. பணத்தை எடுத்துகிட்டு போய் கடையில் போய், அண்ணாச்சி என் ஆவிக்குரிய எனக்கு ஒரு வஸ்திரம் நீதியின் உடைய தாங்கன்னு கேட்க முடியுமா? பிஸ்கெட் கொடுங்க, பால் கொடுங்க. பணத்தை வச்சு என்ன தான் பண்ண முடியும்? இந்த மாம்சத்தை தான் ரீச் பண்ண முடியும். இதுக்குரியதை தான் செய்ய முடியும். இவன் என்ன சொல்கிறான்? வெள்ளி பொண்ணு என்னிடத்தில் இல்லை. அப்படின்னா இந்த மாம்சத்துக்குரியது, உடலுக்குரியது என்கிட்ட இல்லை. எனக்குள்ள ஆவிக்குள்ள இயேசு இருக்கிறார். அவரை உனக்கு நான் என்ன பண்ணுறேன்? தாரேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பி. உடனே அவன் என்னானா? ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இயேசு யாரையுமே சுகமாகலை. இயேசு யாரையுமே என்ன பண்ணலை. அப்போ சுகமானவெலாம் என்ன ஆச்சு? 38 வருஷமாக இருக்கான். அவன்கிட்ட போய் நீ சுகமடைவாயாகன்னு சொல்லு. அப்போ இயேசு சுகமடைவாயான்னு சொல்லவே இல்லை. ஆனால் சொன்னார், யாரெல்லாம் நான் சுகமடையும்படி விரும்புகிறேன்னு சொன்னவன்ட்ட நீ சுகமாவாயின்னாரு. ஆனால் இவராக போய் பண்ணுறப்ப, இவராக போய் எழுப்பும்போது லாசருவை பார்த்து என்ன சொல்கிறாரு? லாசருவே உயிரோட வான்னு சொன்னாரா? வெளியே வா. சின்ன பிள்ளை செத்து போயிடுச்சு. போய் என்ன சொல்கிறார்? சிறு பெண்ணே எழுந்துரு. இயேசுயை மரணன்ற வடை யூஸ் பண்ணல. ஏன்னா மரணம் என்பது அந்த ஆதாமுடைய ஆர்டரில் வருது. ஹல்லேலூயா. இவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? ஆர்டரை சரி பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? ஆதாம் விழவே இல்லைன்னா இந்த பிள்ளை மரிச்சிருக்குமா? மரிச்சிருக்காது. அப்போ அந்த ஆர்டரை நான் என்ன பண்ணுறேன்? ரெஸ்டோர் பண்ணுறேன். அதை எப்படி பண்ணுறாரு? தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் செய்கிறார். இன்றைக்கி என்ன பண்ணுற? எப்படி நம்ம வாழ்க்கையில் ஆர்டரை கொண்டு வராரு? அவருடைய வார்த்தையின் மூலமாய் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதுதான் பிரசங்கம். அந்த பிரசங்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசுவோடு நமக்கு இருக்கிற இணைப்பு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ இது எப்படின்னா யோசிச்சு பாருங்க. இவர் இருக்காருங்க, பிரைம் மினிஸ்டருக்கு ரைட் ஹேண்டு இவர் தான். அவரை பார்த்துட்டா எல்லாமே நடந்துடும் அப்படின்னா நமக்கு
என்னென்ன பிரச்சனை இருக்குது, பெரிய லிஸ்ட்டு போட்டு ஒரு 14 பிரச்சனை எனக்கு இருக்குங்க, இதெல்லாம் எப்படி தீர்க்கணும் அப்படின்ற முயற்சியில் நம்ம இறங்குவோமா, அல்ல அவரை தெரிஞ்சுக்கிற முயற்சியில் இறங்குவோமா? என்ன பண்ணுவோம்? இத்தனை பிரச்சனை இத்தனை நாள் தீர்க்க பார்த்தோம், தீரவே இல்லை. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் எல்லாம் இது. அப்போ அந்த கனெக்ஷனை நம்ம தேடுவோமா, அல்லது இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழியை தேடுவோமா? எதை தேடுவோம்? கனெக்ஷனை தானே தேடுவோம். அப்போ இப்போ சொல்லுங்கள், மார்த்தாளே நீ அநேக காரியங்களை 14 காரியத்தை லிஸ்ட்டு போட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்று தான். தேவையான எத்தனை? ஒன்று தான். 14 கிடையாது தேவை. ஐயா எனக்கு 14 தேவை இருக்குது, அது தேவையில்லை. தேவையானது என்ன தான்? இந்த ஒன்றை பிடிச்சேன்னா அந்த 14 தீந்துடும். ஹல்லேலூயா. அந்த ஒன்று தான் சத்திய வார்த்தை. ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணார்? அதை தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ இயேசு செய்த செயலை நம்ம அறிய அந்த செயல் நம்ம வாழ்க்கையில் வந்துடுது. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு தேவை என்ன? அவரோட ஒரு கனெக்ஷன். அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதுக்கு தான் அவருடைய ஆவியை, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, ஆவி, ஆத்மா, சரீரம் 3 ஒன்றா இருக்கா? ரைட்டா? இந்த 3ல் ஏதோ ஒன்று பிரியுது. ஆவி பிரியுதுன்னு வைங்க, இந்த சரீரம் என்ன ஆயிரும்? டஸ்ட்டு. அவ்வளோதான். ஆத்மாவும் போயிடும், ஆவியும். இது 3ல் ஒன்றை பிரித்தாலும் 3மே அவுட்டு. அப்போ இந்த ஆவியினால தான் மனுஷனுக்கே என்னது? வேல்யூ. உயிர் இருக்க வரைக்கும் தானே. அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருந்தாலுமே எது வரைக்கும் தான்? புரியுதா? இப்போ நமக்குள்ளே எந்த உயிர் வந்திருக்கான்? கிறிஸ்துவை எழுப்பினவர் உடைய ஆவி. அப்போ அவர் ஆவி வந்துருச்சுன்னா அவருடைய செயலும் நம்மகிட்ட வருமா வராதா? சொல்லுங்க. வரணும்ல. வந்திருக்குல்ல, அப்போ இருக்குல்ல. இது தெரிஞ்சாலே போதும்ல. அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கா இல்லையா? இருந்தால் சாவுக்கு ஏதுவான பாடி, சரீரம், உடலை அவர் உயிர்ப்பிப்பார். என்ன பண்ணுவாரா? உயிரடைய செய்வார். எப்படி உயிரடைய செய்வார்? இயேசு எப்படி உயிரோடு எழுப்பினார் அந்த மாதிரி உயிரடைய செய்வார். ஹல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு ஒரு எண்டு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இது அப்படியே இன்னும் உயிர் தெழுதல் இன்னும் நடக்கலை, இனிமேல் தான் நடக்கும். அப்போ இந்த பாடியே இருக்காது, வேறு பாடி வந்துடும் நமக்குலாம். தூதர்கள் மாதிரி மின்னுவோம், அப்படியே தங்கமாக இருக்கும் உடல்லாம் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ உள்ளே இருக்கிற அந்த சேஞ்ச் வெளியில் வருது. ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் ஸ்நானகன் இருக்கான்ல, யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னாங்க? இயேசுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன். இயேசுக்கு அப்படி என்ன வழி அவன் ஆயத்தம் பண்ணா? என்ன வழி ஆயத்தம் பண்ணா? சொல்லவா என்ன வழி ஆயத்தம் பண்ணான்னு? அவனை குறித்து வேதம் சொல்லுது, எலியாவின் ஆவியையும் பலத்தையும் உடையவனாக இருந்தான். என்னது உடையவனாக இருந்தான்? எலியாவின் ஆவியையும் பலத்தையும். அப்படின்னா என்னன்னா, எலியாவுடைய ஆவி அவனுக்குள்ள. இந்த எலியான்றது யாரு? கடவுளா? இல்லை, அவன் ஒரு மனுஷன். அவன் உயிரோடு என்ன பண்ணப்பட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவனுடைய ஆவியை உடையவனா யார் வரா? யோவான் ஸ்நானகன் வருகிறான். எனவே எலியா சந்தித்த எல்லாத்தையும் இவனும் சந்தித்தான். எலியா எப்படி மனம் திரும்புதலுக்கு நேர இஸ்ரேல் ஜனங்கள் நடத்த முயற்சி செய்தானோ, அதாவது எழுப்புதலுக்கு நேர கொண்டு வர கர்த்தரே தேவன் சொல்ல வச்சானோ, அதே போல் யோவான் ஸ்நானகனும் மனம் திரும்புதலின் உபதேசத்தை பூமியில் கொண்டு வந்தான். ஏன்னா சேம் ஸ்பிரிட், he was operating in the same spirit as Elijah. எலியா மாதிரியே இவனும் அதே ஸ்பிரிட்டில் ஆப்ரேட் பண்ணுறான். சரியா? அதில் என்ன இருக்குது அப்படின்னா, அதுதான் வழியை ஆயத்தம் பண்ணுறது. அது எப்படி வழியை ஆயத்தம் பண்ணுறது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி இவன் ஒரு முன்னடையாளமாக இருக்கிறான். எதுக்கு முன்னடையாளம்னா, அது வரைக்கும் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு மேலே இருந்தார். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன்று வருது, அதுதான் புதிய ஏற்பாட்டின் காலம். அப்போ ஆவியானவர் உள்ளே வருகிறார்.
எங்கே வருகிறாரு? உள்ளே வருகிறார். அல்லேலூயா. இப்போ சிம்சோன் பாருங்கள், சாதாரணமாக இருப்பான், கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறான். கட்டி அவனை கொண்டு வராங்க. எதிரிகள் வந்து அவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? கத்திட்டு இருக்காங்க, கேலி பண்ணுறாங்க. அப்போ வசனம் போட்டிருக்கு, அடுத்த வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினோடனே அது வரைக்கும் நார்மலாக இருந்தவன் உடலில் ஒரு 1000 பேர் அடிக்கக்கூடிய பலன் என்ன பண்ணி விட்டது? வந்து விட்டது. அதுக்கு அவன் என்ன போன்விட்டா பூஸ்ட்லாம் குடிக்கல. அதுக்கு என்ன நடந்தது? ஆவியானவர் அவன் மேலே வந்தார். அப்போ ஸ்பிரிட்டில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து ஃப்ளெஷ்ஷில் வருதா? உடலில் வருதா? அவனுக்கு வந்துச்சா வரலையா? வந்துச்சுல. அப்போ அங்கேயே பழைய ஏற்பாட்டிலே வரும்போது இப்போ நமக்கு வராதா? வரும்ல. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, யோவான் ஸ்நானன் எப்படி எலியாவின் ஆவியை உடையவனாக இருந்தானோ அதுபோல் நம்ம கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே எந்த ஆவி இருந்தது? பிதாவுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்துவின் மேல் இருந்தார், கிறிஸ்துவுக்குள் இருந்தார். அதே ஆவியானவர் இன்று யாருக்குள்ளே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ இயேசு ஒரு மனிதனாக என்னெல்லாம் செய்தாரோ, புயல் அடிக்குது, இறையாதே அமைதலாக இருந்தார். மனுஷனா செஞ்சாரா, கடவுளாக செஞ்சாரா? அதுக்கு முன்னாடி யோசனை படிங்க. இயேசு தலையணையை வைத்து கடவுள் தூங்குவாரா? இயேசு தூங்கினார்ல. இயேசு கடவுள் இல்லையா? கடவுள் தான். ஆனால் அந்த இடத்துல மனிதனாக தன்னை வெளிப்படுத்தி வாழ்கிறார். இயேசுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படி தான் வாழ்ந்தார். அவர் கடவுள் தான், கடவுளுடைய குமாரன் தான். ஆனால் மனிதனாகத்தான் தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ புயலை எப்படி அடக்கிறார்? மனிதனாகத்தான் அடக்கிறார். அதே ஸ்பிரிட்டை இன்னைக்கு நமக்குள்ளே வச்சுட்டா, ஹல்லேலூயா, யார் வச்சிருக்கிறாரு? பிதா. அதே ஸ்பிரிட்டை கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்போ அந்த சேம் ஸ்பிரிட் இப்போ எங்கே வந்துருச்சு? உள்ளே இருக்கு. அப்போ அதே எஃபெக்ட் வருமா வராதா? கிறிஸ்துடைய எஃபெக்ட்டு வரும்ல. இப்போ வந்துருச்சா வரலையா நமக்குள்ள? அப்போ நம்ம உலர்ந்த எலும்பா சேனையா? ஹல்லேலூயா. அப்போ நாம் சேனை என்கிற அறிவிலே நாம் நடக்கும்போது, ஹல்லேலூயா, அந்த அறிவில் நடக்கும்போது பள்ளத்தாக்குக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ சேஞ்ச் எங்கே கொண்டு வரார் கர்த்தர்? மைண்டில் கொண்டு வரார். மைண்டில் நம்மளை என்ன பண்ணுறாரு? எக்யூப் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கூப்பிட்டு நீ இதை செய்யின்னு சொல்லலை, நான் இதை செஞ்சுருக்கிறேன், அதை நீ அறிஞ்சிக்கன்னு சொல்கிறாரு. அறியும் போது என்ன நடக்குது? விசுவாசம் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது. கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். விசுவாசம் வருவதற்கு அடிப்படையே என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வது. தெரியப்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உணர்த்துவார், தெரியப்படுத்துவார், ஞாபகப்படுத்துவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லியிருக்கு, வழியை ஆயத்தம் பண்ணினார். அவன் எந்த வழியை ஆயத்தம் பண்ணான்னா, சிலுவைக்கு போகிறதுக்கான வழியை மட்டும் ஆயத்தம் பண்ணல, இயேசு நமக்குள்ளே வருவதற்கான ஒரு டைப்பாலஜியாக இருக்கிறான். அவன் வந்து எலியாவின் ஆவியை உடையவனாக இருந்தான். நம்ம கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். ஃபஸ்ட்டு அவரை கொண்டு வர்றாரு. நான் பிழைத்திருக்கிறபடியால் இதே மாதிரி நீங்களும் பிழைப்பீர்கள். அப்போ சாவுக்கு ஏதுவான சரீரம் தான் இது. ஆனால் இதை அவர் உயிர்ப்பிக்கிறார், ஆளுகை செய்கிறார். தாவீது சொல்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவன் சொல்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் தேவன் எதுக்கு வரணும்? ஏன்னா இயேசு அப்படி தான் வந்தார். உலர்ந்த எலும்பாய் கிடந்த நம்மிடத்திலே அவர் வந்து நம்மை அவரோடு எழுப்பி இன்று அவரோடு உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறார். இப்போ நம்ம அந்த பூமியில் நடக்கும்போது இந்த அறிவில் நம்ம நடக்கணும். நான் ஒன்றும் இல்லாதவன் கிடையாது. என் வாழ்க்கை உலர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் நான் உலர்ந்து போனதாக இல்லை. நான் செழிப்பில் இருக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற செழிப்பு என் சூழ்நிலையை மாற்றும்.
என் மனதில் நடக்கிற ஒரு மாற்றம் என் வாழ்க்கையை மாற்றும். என் வாழ்க்கையே எப்படி இருக்கு? அது ஆதாமின் வழியில் நான் வந்ததுனால, நான் விழுந்த மனிதனால இது தற்காலிகமான. இந்த பூமியிலே பாருங்க, பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம் வந்து தற்காலிகமானது. திடீர்னு வரும், திடீர்னு போகும், இப்படி தான் இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா, கர்த்தர் கொடுக்கறது பெர்மனண்ட்டாக இருக்கும். இந்த வாரம் அப்படி தான் நடக்க போகுது. ஒரு ஆர்டர் உண்டாக போகுது, அப்புறம் ஒரு பெர்மனண்ட்டான மாற்றங்கள் நிகழப்போகுது. இது ரெண்டு விஷயம் இந்த வாரம் நடக்க போகுது. there is going to be an order and there is going to be a permanent solution. நிரந்தர தீர்வுகள் உண்டாக போகிறது, ஒழுங்கு உண்டாக போகிறது, ஒரு ஆர்டர் வருது, அப்புறம் பெர்மனண்ட் சொல்யூஷன் வருது. பாவம் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசியிருக்கீங்க. உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவராக இருக்கிறீர். இன்னும் சில நாட்கள் தான் அந்த மாதத்தில் இருக்கிறது. புதிய மாதத்திற்குள்ளே செல்ல போகிறோம். ஆனால் நீர் அந்த புதிய மாதத்தில் எங்களோடு கூட இருக்க போகிறீங்க. இந்த 2 நாட்கள் 3 நாட்களில் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். ஒரு ஆர்டர் வரப்போது, ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷன் ஒன்று உண்டாக போகிறது. உங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.